ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் கோடை உற்சவ விழாவை முன்னிட்டு நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் கோடை காலத்தின் போது வசந்த உற்சவ விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 5ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து 9 நாட்கள் நடந்த வசந்த உற்சவ விழாவின் நிறைவு நாளில் நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். முன்னதாக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு சக்கரத்தாழ்வார் சன்னதி அருகே உள்ள வசந்த மண்டபம் எனப்படும் நீராழி மண்டபத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். வசந்தோத்சவம்னு பேரு. இந்த உற்சவத்துல நம்பெருமாள் ரங்கநாதர் குதிரை வாகனத்துல எழுந்தருளி தாயார் சன்னதி போயிட்டு அப்புறம் வசந்த மண்டபம் போய் சேர்றதுதான் இந்த உற்சவத்துல நடக்கிறது. இது எதுக்காகனா இந்த வெயில் தாங்காம ஒரு தெப்பத்துக்குள்ளார மண்டபத்துல அங்க பெருமாள் எழுந்தருளி இருப்பார். வெயிலோட உக்ரம் தணிக்கிறதுக்காக பெருமாளுக்காக நடத்தப்படும் உற்சவம் இது வசந்தோத்சவம் பேர். இதைத் தொடர்ந்து நம்பெருமாள் சந்திர புஷ்கரணி குளத்தில் இறங்கி தீர்த்தவாரி கண்டருளினார். பின்னர் திருமஞ்சனம் கண்டருளிய பெருமாள் மங்கள வாத்தியங்கள் முழங்க மூலஸ்தானம் சென்றடைந்தார்.